இளமையிலும் வறுமையோடு போராடும் வாழ்வு எத்தனை கொடியதென்று எங்கள் அனைவருக்கும் நன்கு தெரிந்திருக்கும். இத்தகையோரது வாழ்வில் ஒரு சிறு மாற்றத்தை ஏனும் உங்களால் ஏற்படுத்த முடியும் என்றால் நீங்களும் கடவுளர்தான். வணக்கம். ஜிஓடி அப்படிங்கிறதினூடாக இந்த நாளிலே பொன்னகரிடம் பிரதேசத்திலே ஒரு குடும்பத்தை சந்திப்பதற்காக அழைப்பு எப்படி இருந்தாங்களோ அந்த இடத்துல நாங்கள் வந்து பார்க்குற நேரங்களில் அவர்கள் மிகவும் வறுமையிலே காணப்படுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் இந்த குடும்பத்துக்கு உதவி செய்கிற நேரங்களிலே இந்த குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்கு தேவையாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த வீட்டில் அடிப்படை தேவையான நீர் வசதி இல்லை, டாய்லெட் வசதி இல்லை. 2 வருஷமாக இந்த வீட்டிலே தான் அவர்கள் வசித்து வருகிறார்கள். மழையிலும் வெயிலும் இந்த வீட்டில் இருக்க முடியாத சூழ்நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் மறுபடியும் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த ஜிஓடி நன்மைகரமானது அநேக மக்களுக்கு அநேக நன்மைகளை செய்து வருகிறது. வடக்கிலும் கிழக்கிலும் நிறைய உதவிகளை செய்து வருகிறது. இந்த குடும்பத்தை நீங்கள் நினைவு கொண்டு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யும்படி உங்களை எங்கள் நிறுவனத்திலே தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுகிறோம். அக்கா, நீங்கள் எத்தனை வருஷம் இந்த இடத்துல இருக்கிறீங்க? 2 வருஷம். இப்போ என்னென்ன தேவையா உங்களுக்கு? என்னென்ன தேவையா இருக்கிறது? டாய்லெட்டு, கரண்ட், தண்ணி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல் சொன்னது மழை வந்தவளுக்கு அடிப்படை வசதி ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குடும்பத்தை நீங்கள் உதவி செய்யும். மீதியான காணொலி நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவர்கள் வாழுகிற வீடு எப்படி இருக்கிறது என்பதை வருகிற காணொலியில் அப்படியே காணக்கூடியதாக இருக்கும். இந்த வீட்டில் தான் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். மிகவும் கஷ்டப்பட்ட நிலையிலே வாழ்ந்து வருகிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டாய்லெட் வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை. பக்கத்து வீட்டில் தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். பக்கத்து வீட்டில் தான் போய் தண்ணி, டாய்லெட் எல்லாமே பக்கத்து வீட்டில் தான் பாவிக்கிறதாக உட்பட்டிருக்கிறார்கள். சிறு குழந்தைகளோடு இவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்போதாவது யாரினாலாவது எங்களுடைய வாழ்க்கை மாறிவிடாதா என்ற ஏக்கங்களோடு காத்திருக்கின்ற இவர்களது வாழ்வில் ஒளியேற்றுவதற்காக ஜீவஊற்று அன்பின் கரங்கள் நிறுவனத்தோடு உங்கள் கரங்களை இணைத்துக் கொள்ளுங்கள்.